எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல தருணத்துக்காக, நல்ல ஒரு நேரத்துக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த 24 மணி நேரத்துல உங்க சமூகத்தில் நிக்கிற, உங்க சமூகத்துல காத்திருக்கிற இந்த தருணமே, இந்த நேரமே விசேஷமானதாய் நாங்கள் கருதுகிறோம். உங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு கிடைத்த கிருபைகளுக்காக நன்றி. என்னில் ஒருவராக எங்களோடு கூட எங்களுக்குள்ள இருக்கிறீங்க அம்மா. வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. பேசுகிற அடியன் மாத்திரம் இல்லை, வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, என் கூட இருந்து கூட பேசுங்க ஆண்டவர். இந்த தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரம் முதல் தூய ஆவியோட ஆளுகை எங்களுடைய சிந்தையில, எங்க உணர்வுகள் எங்க இருதயத்துல வரட்டும். எங்க மனம், எங்க இருதயம் இடறி போகாதபடி, விலகி போகாதபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோலி ஸ்பிரிட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள், கொன்ட்ரோலுக்குள் எங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து குடும்பத்தின் மேல் கவனம் செலுத்தி, குடும்ப உறவுல இருக்கிற பாதிப்புகள், குடும்பத்தில் இருக்கிற அந்யுன்யம் எது குறைஞ்சி போயிருச்சு, எது தளர்ந்து போயிருச்சு என்பதை குடும்பத்தாராக சேர்ந்து ஆராய்ந்து பார்த்து, ரெஸ்டோர் த ஃபேமிலி, விழுந்து போயிருக்கிற குடும்பம், உடைந்து போயிருக்கிற குடும்பத்தை பழுது பார்த்து சரியாக தேவனுடைய அஸ்திபாரத்தில் கட்ட வேண்டும் என்பதை குறித்து வார வாரம் போதிக்கிறேன். அதுல இந்த குடும்பத்துல வாழ்கிற கணவன் மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், நம் சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை குறித்து உங்கள் மத்தியில நான் போதிக்கிறேன். கடந்த சில வாரங்களாக ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்வுனா என்ன, சரீர பிரகாரம் மாம்சக்குற வாழ்வுனா என்ன என்பதை குறித்து உங்கள் மத்தியில போதிக்கிறேன். யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை செய்யும்படியாக கலாத்தியர் சபைக்கு சொல்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வார், அதாவது ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், நமக்குள்ள இருக்கிற ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நாம் செய்ய வேண்டியிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றோடு கொண்டு விரோதமாய் இருக்கிறது. எதை செய்யணும், எது தேவனுடைய சித்தம். சில நேரத்துல ஜெபிக்கலாம், ஜெபிக்கிறத குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோட தூண்டும் பொழுது அதுக்கு மாமிசம் ஒத்துழைக்காது. மன்னிக்கலாம், மன்னித்து விடு, ஒப்புரவாகு என்று சொல்லி தூய ஆவியானவர் உங்களை தூண்டும் பொழுது மாமிசத்துல இருக்கிற சில காயங்கள் ஆவியான தூண்டுறதுக்கு எதிர்ப்பாக செயல்படும். அதே போலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எதில் செயல்படுவது என்பதின் அவசியத்தை பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமன் பாருங்க, மாம்சத்தின்படி வாழ்ந்தால், பிழைத்தால் என்று சொன்னால் வாழ்ந்தால் அது என்னத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது என்று சொன்னால் மரணத்தை கொண்டு வருகிறது. அது மரணத்துக்கு நேரா நடத்துகிறது. ஆவினாலே நம்முடைய சரீரத்துல உண்டாகிற கிரியைகளை செயல அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சம்படி பிழைத்தால். ஆக நம்ம ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய பிரகாரம் சிந்தித்து நிதானித்து வாழ்வது அவசியம். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். காலையில சற்று முன் வாசித்த ஒரு பகுதி 7ஆம் வசனத்தை பாருங்க. உலகம் தோற்றுவதற்கு முன்னதாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். பவுல் இயேசுவை அறிந்த பிறகு அந்த தேவ ஞானம் எது என்று சொன்னால் கிறிஸ்து தான் அந்த தேவ ஞானம். நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு பேசுகிறேன்.
ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம், கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். 8வது வசனம் பாருங்க. அதை இந்த உலகத்தின் பிரபுகள், இப்பிரபஞ்சனா உலகம், ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமின் கர்த்தரை அவர்கள் சிலுவிலே அறைய மாட்டார்கள். இயேசுவுக்குள் இருக்கிற மகிமையான, மகத்துவமான, வல்லமையான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அல்டிமேட்டான மிக சிறந்த காரியங்கள் எல்லாம் அறியாததுனாலதான் அவர் சிலுவிலே அறைந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல 3 காரியங்கள் 3 விதமா வரும். நான் எல்லாத்தையும் விளக்க விரும்பல. 9வது வசனம் பாருங்க. 3 காரியங்கள்: கண், காது, இருதயம். இதைதான் இன்னைக்கு நான் பேச போறேன். கண், காது, இருதயம். 10ஆம் வசனத்துல வாசிங்கன்னா தேவனுடைய ஆவி, 11ஆம் வசனத்துல மனுஷனுடைய ஆவி, 12ஆம் வசனம் உலகத்தின் ஆவி. மறுபடியும் சொல்றேன். 9ஆம் வசனத்துல கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றும் இல்லை. கண், காது, இருதயம். 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வாசிங்கன்னா தேவனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி, உலகத்தின் ஆவின்னு எழுதப்பட்டிருக்கும். பிறகு 14ஆம் வசனத்தை வாசிங்கன்னா ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன், நேச்சுரல் மேன், ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன், ஆவிக்குரியவன். அடுத்தது மாமிசத்துக்குரியவன். 3:1 வாசிங்கன்னா மாமிசத்துக்குரியவர்கள். 3 காரியங்கள்: கண், காது, இருதயம். தேவனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி, உலகத்தின் ஆவி. ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன், ஆவிக்குரியவன், மாம்சக்குரியவன். இந்த 3 காரியங்கள் இதை நீங்க நல்லா ஆராய்ச்சி வாசிச்சீங்கன்னா எந்த இடத்துல இருந்து எப்படி எதனால் நம்ம நடத்தப்படுகிறோம். இதுல ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. எழுதியிருக்கிறபடி 9ஆம் வசனம், தேவன் தம்மில் நேசிக்கிறவர்களுக்கு, அன்பு கூறுவதற்கு அவர் ஆயத்தம் பண்ணினவை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர் மனுஷன் இருதயத்தில் தோன்றும் இல்லை. அதை சுருக்கமா நான் அப்புறம் விளக்குறேன். 10ஆம் வசனம், தேவன் அதை நமக்கு எப்படி வெளிப்படுத்தினார்னா அவருடைய ஆவினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவர். சில விஷயங்களுக்கு தெரியலனா, விளங்கலனா, புரியலனா பரிசுத்த உதவியை நாடுங்க. அவர் எப்படிப்பட்டவரா? எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க சூழ்நிலை குறித்து உங்களால அறிய முடியலனா ஆவியான உதவியை கேளுங்க. அடுத்தது, மனுஷனுடைய ஆவி, நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது. நம்மளுடைய காரியங்களை நாம் சரியா நடக்கிறோமா, தவறா நடக்கிறோமா, எங்க தவறு இருக்குது, எப்படி நடத்தப்படணும்ன்றதுக்கு மனுஷனுடைய ஆவியை என்று மனுஷன் எவன் மனுஷனுக்குள்ள அறிவான். அது போல நம் ஆவியோடு கூட பரிசுத்தான் சாட்சி கொடுக்கும். ஆவி நம்மோட பேசும், உணர்த்தும். ஆவியில 3 பகுதி இருக்குது. உணர்த்தப்படுகிற பகுதி, ஐக்கியம் கொள்ற பகுதி, மனசாட்சி. நம் மனசாட்சி நம்ம குறித்து சாட்சி கொடுக்கும். இந்த 3 செஞ்சுதான் ஆவி. இதுல நிறைய கடந்து போயிருப்பீங்க. ஜெபிக்கலாம், துதிக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கலாம், இவங்களை போய் சந்திக்கலாம். அப்படின்றதெல்லாம் உள்ளுக்கு இருந்து உங்க ஆவியானவர் தூண்டுகிற, உங்க ஆவியில பேசுகிற சத்தம். இருக்கிறீங்களா? நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தாரெல்லாம் உலகத்தின் ஆவியை தான் பெற்றுக்கிறாங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகள், உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்கள் பொருளாதாரத்தை குறித்து தேவனால் அருளப்பட்டவைகள் என்ன என்பதை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படும் ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சூப்பர் நேச்சுரலான காரியத்துல மூவ் ஆக முடியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. சில விஷயங்கள் அந்த கண், காது, இருதயத்தை பத்தி எப்படி ஸ்பிரிச்சுவலா பார்க்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க. நம்முடைய கண்ணுல பிசிக்கலா வெளியிருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ஆனா ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கிற ஒரு 20 நிமிஷத்துல நான் பேசி முடிச்சிருவேன். கொஞ்சம் கவனிங்க. எப்படி தேவன் வைத்திருக்க காரியத்தை பார்க்கிறது. என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15-17 வசனம் வரைக்கும். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15-17 வரைக்கும் கவனிங்க. இங்க இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது அசிரியா படைத்தலைவன் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணும்படி வருகிறார்கள். யுத்தம் பண்ணுவதற்கான தந்திரங்களை அவங்க வகையறுக்கும் பொழுது அவங்க எதை நினைச்சாலும், அவங்க எதை சிந்திச்சாலும், இஸ்ரவேல் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக தேவ மனுஷன் எலிஷா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, சீரியஸா கேளுங்க. நீங்க உங்க ஜபாரில உட்கார்ந்துகிட்டு, உங்க வீட்டுல இருந்துகிட்டு, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேல இருக்க மேனேஜ்மெண்ட் நன்மைகளாக கவனிங்க. பின்னாடி நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க மேனேஜரு, உங்க போர்ட் ஆஃப் டைரக்டரு, அவங்க என்ன உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, எப்படி சிந்திக்கிறாங்க, என்ன கேட்ச் போடுறாங்க உங்களை இது பண்றதுக்கு, அதை எல்லாரும் நீங்க பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா என்னன்னா, நானும் சரி நீங்களும் சரி என்ன உடன்பட நம்ம அந்த எல்லைக்குள்ள வரவே. இந்த அசிரியா ராஜாவுக்கு ஒரே குழப்பம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணும்படி நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் யார் ஒருவர் வெளிப்படுத்துறா என்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிறாரு. இந்த குழப்பத்துக்கு பிறகு இந்த எலிஷாவை சிறைப்பிடிக்கும்படி அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. நான் 11ல இருந்து வாசிக்கிறேன். இந்த காரியத்தை நிமித்தம் சீரியா ராஜன் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரர் அழைத்து, நம்முடைய இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவுக்காரனாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டான் என்று கேட்டான். நம்ம பேசுறத, நம்ம சிந்திக்கிறத, நம்ம செய்ய நினைக்கிறத எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி தெரிய வருது? 12ஆம் வசனம், அப்பொழுது அவன் ஊழியக்காரர் ஒருவன் அப்படியல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே. வாசிக்கிறீங்களா? ஆஹா, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளை இஸ்ரவேலில் தீர்க்கதரிசியாகிய ஏசிசி திருச்சபையில் இருக்கிற ஜனங்களாகிய இங்க இருக்கிற வாலிபர்களாகிய இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். நான் சொல்ற விஷயத்த ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த வசனம் பாருங்க. நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படிக்கு நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தை அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அசிரிய ராஜா எலிஷாவை பிடிக்க ஆள் அனுப்புறாரு. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகளில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றிக்கதை கண்டான். அப்பொழுது எலிஷாவுடைய வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ஒரு இராணுவமே எலிஷாவை பிடிக்கிறதுக்கு சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. எலிஷாவோடு கூட இருக்கிற வேலைக்காரர் நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் எலிஷா சொல்றாரு, அதற்கு அவன் பயப்படாதே, அவளோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். தேவன் ஆயத்தம் பண்ணிருக்கிறவர்களை கண் காணவில்லை.
தேவன் உங்களுக்காக கிறிஸ்துவுக்குள் ஆயத்த பண்றதை பார்க்கிற கண்கள் ரொம்ப முக்கியம். எலிசாவுனால பார்க்க முடிந்தது, தன்னை சுற்றி அக்னிமயமான ரதங்கள் சூழ்ந்திருக்கிறது. ஆனா இந்த எலிசாவுடைய உடன் வேலைக்காரனாகிய ஊழியக்காரனுக்கு அதுக்கு பார்க்கிற அனுபவம் இல்லை. நீங்க பிசிக்கலா நிறைய விஷயத்த பாக்குறீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, யாரையும் குற்றப்படுத்தல. ஆவிக்குரிய பிரகாரம் பார்க்க தெரியல உங்களுக்கு. பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்துக்காக அவங்க வாங்க இருக்கிற நகையை அப்படியே பார்த்தேன், தரிசனமா பார்த்துட்டு அத வரிஞ்சி நேற்று இரவுல நீங்களும் உங்க கணவரும் உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நகையை வாங்கணும் கேட்டீங்கன்னா அசந்து போயிட்டாங்க. பெருமைக்காக சொல்ல, இங்க இருக்கிற எல்லாருடைய கண்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய கண்கள் இருக்குது. இன்றைக்கு இந்த காலவேளை அதை திறக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. யாருக்கிட்ட நீங்க விசாரிக்க வேணாம், ஆண்டவரே அதை பார்க்க வைப்பாரு. அடுத்த வசனம் பாருங்க. அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். அதனால்தான் அவர் சொல்றாரு, தூங்கும் பொழுதே, தூங்கிட்டு இருக்கும் பொழுதே தங்களை சுற்றி ராணுவம் சூழ்ந்திருக்கிறதை பார்க்க முடிந்தது. தங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தேவன் தம்முடைய சேனைகளை அனுப்பியிருக்கிறார் என்கிறதை அந்த எலிசாவுடைய வேலைக்காரனால பார்க்க முடியல. இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தான். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னியமான குதிரைகள் ரதங்களும் அந்த மலையை நிறந்திருக்கிறார் கண்டாள். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. இந்த நேரத்துல யாரையும் கண்களை மூடி, இந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய மண்டலத்துல எனக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை நான் பார்க்கும்படிக்கு எனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என் கண்கள் திறக்கப்படுவதாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து காரியத்துல கூடா இருந்தது. 3 நாட்கள் கண்களை கூடாக்கப்பட்டு 3ஆவது நாட்கள் அவருடைய கண்கள் ஊழியக்காரர் வந்து செபிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, இது வரைக்கும் இயேசுவை துன்பப்படுத்துறோம், இயேசுவை காயப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு என்று அறியாதபடிக்கு பக்தி வைராக்கியத்துல வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கண்கள் திறக்கப்பட்டது போல, பிதாவே, இந்த காலவேளையில எங்களுக்கு வைத்திருக்கிற மகத்துவமான ரகசியங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம். எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். அதனாலதான் ஒரு பயம் ஒரு நடக்கும். இந்த எல்லைக்குள்ள நீங்களும் நானும் போகணும். 2வது காரியம் 2 கொரிந்தியர் 2:9 காது கேட்கவும் இல்லை. நிறைய விஷயத்தை பிசிக்கலா கேட்கிறோம். சில செய்திகள் நம்ம மனச துக்கப்படுத்தும். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பவுல் சொல்றாரு, ரகசியமான ஞானத்தை பேசுறோம், மறைக்கப்பட்டதான தேவ ஞானம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே ஆயத்தம் பண்ணி நிற்கிறவர்களை தேவன் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இறுதி தோற்றவும் இல்லை. ஒரு சேனை சூழ்ந்திருக்கிறதை பார்க்க முடியாத அளவுக்கு எலிசாவுடைய வேலைக்காரர் இருக்கிறார். தயவு செய்து உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கூட உங்களால பார்க்க முடியும். அந்த எல்லைக்கு நீங்க வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பார்வை நமக்குள்ள இருக்கின்றது. நமக்கு அடையாளம் தெரியல. 2வது காது கேட்கவும் இல்லை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2, 5, 8, 9 வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா எலியா தன்னை பத்தி சொல்வார். எலியாவுடைய உடன் ஊழியன் தான் எலிசா. எலிசா எலியா கிட்ட இருக்கும் போது, ஐயா, உங்களை விட டபுள் போர்ஷன் அனாயிண்டிங் எனக்கு வேணும்னு சொல்லும் போது அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை எலியா ஆசீர்வாதமாய் கொடுக்கிறான். இந்த இடத்துல 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை பாருங்க.
உங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எந்த வார்த்தை உங்களுக்கு உண்டாகுது? காது கேட்கணும். எந்த வார்த்தை நம்ம கேட்கிறோம்? பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எலியாவுக்கு சரியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான, அதான் பைபிள்ல ஒரு வசனம், இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க, உங்க காதை விருத்த சேதனம் பண்ணுங்க. பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆபிரகாம் தன் சரீரத்துல இருக்கிற நுனித்தோலை வெட்டி விருத்த சேதனம் பண்ணினாரு. ஆனா புதிய ஏற்பாடுல பவுல் சொல்றாரு, உங்க காதை விருத்த சேதனம் பண்ணுங்க, உங்க இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க. நீங்க பழைய ரோமர் புத்தகத்துல வாசிக்கலாம் அந்த பகுதி. அடுத்து 5வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, அந்த வார்த்தையை கேட்டு நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசைக்கு நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றான். 5வது வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டில் தங்கியிருந்தாள். அப்புறம் பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். பாருங்க, ஒரு தேவ மனுஷன், இன்னைக்கு யாரோடைய சத்தத்தெல்லாம் கேட்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம்? எங்க போகணும், எங்க போக கூடாது, எந்த நேரத்துல எதை செய்யணும்னு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. ஏன்னா எலியா கண்டதெல்லாம் கேட்கறது இல்ல. எலியாவுடைய அடையாளமா தேவனுக்கு முன்பா நிக்கிற மனுஷன். தேசம் பாழாய் போயிட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் குந்தி குந்தி நடக்கிறார்கள், பின்மாற்றத்தில் நடக்கிறார்கள். தேவனை விட்டு பாகாலை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. 850 பாகால் தீர்க்கதரிசிகள் ஜெசபேல் ஆகாபோடைய ஆட்சியின் காலத்துல ஆவிக்குரிய காரியங்கள் பாதிக்குது. அப்ப யாருடைய சத்தத்தை கேட்கிறோம்? தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு காலையில எழுந்தோன்னு முதல் யாருடைய சத்தத்தை கேட்டீங்க? இன்னைக்கு இந்திரா அம்மா வந்திருக்கிறாங்க, நன்றி. அவங்க வீட்டுக்கு போகும்போது கிச்சன்ல ஆண்டோடைய வசனத்தை தட்டி விட்டுட்டு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று இரவுல நான் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு விடிய காலம் இருக்கும், ஒரு பயங்கரமான கனவு. அந்த கனவுல நிறைய பேரு வயிறெல்லாம் வெடிச்சு செதறி புழு மிக்குது, ஈ மிக்குது, ஆனா உயிர் இருக்குது. பிசாசு போல அலக்கழிக்கிறாங்க. அது ஒரு 10 மெத்தைட்ட இருக்குது. அதுல ஒரு உருவம் எழுந்து வந்து என்கிட்ட வருது. பின்னாடி ஒரு பெண்மணி, ரொம்ப பெருசா இருக்கிறாங்க அவங்க சரீரம். இயேசுவின் நாமத்துல அந்த பேய ஓட்டுறேன். இந்த பேய ஓட்டணும்னு இங்க இருந்த படுக்கையில் இருந்த ஒரு 10-12 பேருக்கிட்ட எல்லாருமே கொடூரமாக உடம்பெல்லாம் சிதைக்கப்பட்ட இடத்துல அலக்கழிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆவி. நான் இந்த பிசாச துரத்துறேன் கனவுதான். பிறகு எல்லாம் திரும்பி பார்க்கிறோம், அந்த பெட்ல யாருமே காணோம். காலையில எழுந்த உடனே பரிசுத்தாவின் மறுபடியும் உணர்த்தினார். சில பொய்யின் ஆவிகள் பிசாசின் தந்திரங்களோடு கூட ஊழியத்துக்கு எதிராக வரும். ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க. தயவு செய்து காலையில எழுந்தோன்னே ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. எங்க போகணும், எங்க போக கூடாது, அதான் ஆவிக்குரிய காரியம். ஏன்னா இந்த காதுல நிறைய சத்தங்கள் இன்றைக்கு உங்களுடைய கை தொலைபேசி கேட்கப்படும். தனக்கு வரப்போற தரிசனம் நிறைவேறுவதற்கு அதை நம்ப கூடாது இருந்த மரியாள் தன் இனத்தாலாகிய எலிசபெத்துட்டு போறாங்க. ஏற்கனவே எலிசபெத் she was carrying the John of the Baptist, யோவான் ஸ்நானகன், தேவனுடைய தரிசனம், அனாந்திரத்தின் சத்தம், வார்த்தை 6 மாதமா சுமந்துட்டு இருக்கிறாங்க. மரியாளுக்கு இப்ப இயேசு வந்து பிறக்கிற ஒரு தருணம் உண்டாயிருச்சு. வாலிப பெண், இது எப்படி ஆகும், திருமணம் ஆகலை என்று சொல்லும் பொழுது அந்த தரிசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு மரியாள் எலிசபெத்துட்டு போறாங்க. யாருகிட்ட போய் பேசுறோம், யாரோட சத்தத்தை கேட்கறது ரொம்ப முக்கியம். நம்ம காது கேட்கறத எல்லாமே இந்த உலகத்தோட சத்தத்தை கேட்கறத கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டு கேளுங்க.
அதனாலதான் சொல்றேன், தன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பிள்ளைங்க நன்மை உண்டாக இருக்கும், நீடித்து ஆயுள பார்ப்பாங்க. இந்த சத்தத்தை கேளுங்க, வசனத்தின் சத்தத்தை கேளுங்க. எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எலிசபெத்து போய் மரியாள் சந்தித்து வாழ்த்தும் பொழுது பிள்ளை துள்ளுனுச்சு. அடுத்தது எலிசபெத்து சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்தது என்ன? இதாங்க கன்ஃபர்மேஷன். சத்தத்தை கேட்கும் போது உங்க ஆவி துள்ளுணும். எம்மாவுஸ் சீசலோடு இயேசு நடந்து போகும்போது இயேசு பேசின வார்த்தையை கேட்டு அவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. உங்க ஆவி அணைத்து போற சத்தத்தை கேட்காதீங்க. 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபார் ஊரத்துக்கு போ, அங்க தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்க இருக்கிற ஒரு விதைக்கு கட்டளையிட்டேன் என்றான். என்னன்னா, தேசத்துல பஞ்சம், கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விதையை கொண்டு உன்னை பராமரிக்கிறதுக்கு நான் கட்டளை இட்டுட்டேனே. இந்த கட்டளை, இந்த வார்த்தை கேட்க அனுபவம் இல்லாத இந்த விதவியின் பெண் என்ன சொல்றாங்க பாருங்க. 2வது வசனம், இருக்கிற கொஞ்சம் எண்ணெய், என் நம்பிக்கை இந்த எண்ணெய், என்னுடைய நம்பிக்கை இந்த மாவு, இதை சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, எலியா உன் வார்த்தையின்படி போய் செய். வார்த்தை உண்டாகலன்னா, நீங்க தேவனிடத்துல இருந்து சரியான சத்தத்தை கேட்கலன்னா, உங்க வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனையிலையும் நீங்க மனமுடைந்து செத்து போகலாம். எதுக்கு வாழ்றோம்? எதுக்கு திருச்சபைக்கு போறோம்? எதுக்கு ஆராதனைக்கு போறோம்? ஆராதிக்கிறவங்களா மாறிட்டாங்களா? எதுக்கு தசமபாவம் கொடுக்கிறோம் என்ற மனநிலைக்கு வந்துருவீங்க. எலியா கர்த்தருடைய வார்த்தையினால சொன்னது நிறைவேறுச்சு. அந்த பெண்மணி சொன்ன காரியமே நிறைவேறுச்சு. ஆனா கடைசியில எலியா செத்து போன அந்த குழந்தைய எழுப்புறாரு. 2வது, 1வது நிறைய ஆவிக்குரிய மண்டலத்துல, ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல ஆவிக்குரிய காரியங்கள், அந்த அனுபவத்துல போகும். இயேசு இருக்கிறாரா இல்லையா என்கிற இடத்துல யோவான் அன்பு சீஷன் பத்மோத்தில இருக்கும்போது அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறார். ஆவிக்குள்ளானேன் சொல்லுங்க, ஆவிக்குள்ளானேன். இந்த ஆவியும் அவருடைய ஆவியும் through the prayer, through the fasting, through the word of God நீங்க கனெக்டட் ஆகும்போது, இந்த ரெலம் விட்டு அந்த எலமுக்கு வந்த பிறகுதான் இயேசு பொன் குத்துகளுக்கு மத்தியில நிலையங்கி தடித்தவராக இருப்பதை காண்கிறாங்க. எத்தனை பேர் இயேசு உங்க நடுவுல இருக்கிறத பார்த்திருக்கீங்க? ஒருவேளை பிசிக்கலா நீங்க பார்க்கணும், விசுவாசிங்க. உங்க மனசுல, உங்க நடுவுல, அக்கினி ஜுவாலையில, எரிகிற நெருப்புல அவர் வந்து சாத்ராக் மேஷாக் காப்பாற்றுறது போல உங்க கவலைக்குள்ள, உங்க தேவைக்குள்ள, உங்களுடைய பலவீனத்துக்குள்ளலாம் அவர் இருக்கிறார் என்கிற விசுவாசத்துக்கு நீங்க வரணும். இந்த பார்வை. 2வது என்ன சொன்ன? காது கேட்கவும் இல்லை. 3வது காரியம், அதனால கவனமா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ரட்சிக்கப்படாதவங்க தங்களுடைய வியூஸ்க்காக அவங்க போடுற எந்த ஒரு டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல தயவு செய்து கேட்கிறேன், அதுல நேரம் செலவிடாதீங்க. அதனால உங்களுக்கு எல்லா நேரத்திலும் பிரயோஜனமா இருக்க வாய்ப்பு இல்லை. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், திருமணமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், அவர்கிட்ட கேட்க பழகுங்க. 3வது, தேவன் ஆயத்தம் பண்ணதை கண் காணவும் இல்லை, காது கேட்கும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதனாலதான் பரிசுத்த ஆவியானது வழிநடத்தல் தேவையா இருந்தது என்று பவுல் சொல்கிறார். வசனம் 9 எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2 இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 2 ராஜாக்கள்
5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன நடக்குதுன்னா, ஒரு குஷ்டரோகத்தினால அசிரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்கிற ஒரு மனுஷன், அவங்க வீட்டுல வேலை செஞ்சு கொண்டிருந்த இஸ்ரவேல் பெண்மணி, அவங்க சொல்றாங்க, ஐயா உங்க நெற்றியில ஒரு குஷ்டரோகத்தை பாக்குறேன். தன் நாச்சியார் இடத்துல சொல்றாங்க, ஐயாவ இஸ்ரவேல் தேசத்துக்கு போக சொல்லுங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிற, ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வார்ன்றத சரியா விளங்கி இருக்குது பாருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு தீர்க்கதரிசியை பத்தி எல்லாம் பேசுங்க, தீர்க்கதரிசியின் கதையை சொல்லி கொடுங்க. எலியான்னு ஒருத்தர் இருந்தாரு, எலிசான்னு ஒண்ணு இருந்தாரு. இந்த சண்டே கிளாஸ்ல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நேரத்தை செலவு பண்ணி டீச்சர்ஸ் படிச்சு கொடுக்குறாங்க. அது பத்தாது. டீச் யுவர் சில்ட்ரன், ட்ரெயின் யுவர் சில்ட்ரன். எபேசியர் 6ஆம் அதிகாரம். நீங்க படிச்சு கொடுங்க, நீங்க சொல்லி கொடுங்க. முறை ஒரு கார்ல போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப பார்த்தேன். அவங்க பிள்ளை குட்டி பிள்ளை, அது என்கிட்ட பேசுது, இங்கிலீஷ்ல பேசுது, சீனத்துல பேசுது, மலாயில பேசுது, பேசிக்கிட்டே வருது. அப்புறம் நோட் புக் எடுத்து எழுதுது. அப்ப நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொன்னேன், டோன்ட் கிவ் த ஹேண்ட்போன் டு யுவர் சில்ட்ரன். உன் பிள்ளைகிட்ட நீ ஹேண்ட்போனை கொடுக்கான்னு சொல்லும் போது சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க எங்க பிள்ளைகிட்ட ஹேண்ட்போனை கொடுக்கறதே இல்லை. அப்புறம் அவங்க எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க, இந்த வீடியோவை பாருங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோல அது அவங்க தாத்தாவை உட்கார வச்சு, ஒரு பொம்மையை உட்கார வச்சு, அந்த பொம்மை கிட்ட இது டீச் பண்ணுது. ஏன்னா இவங்க அந்த பிள்ளைய கவனத்தை திருப்பி 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 அடிக்கடி அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுனால ஹேண்ட்போன் என்ற ஒரு காரியம், காத்தோன் பாக்குறதெல்லாம் அந்த பிள்ளை விட்டுட்டு நல்லா இப்பயே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்குது. பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுங்க, ஆவியானவரை பத்தி படிச்சு கொடுங்க. 2 மீன் 5 அப்பம் ஒரு சின்ன பையன் கையில வாங்கினதுனாலதான் 5000 பேர் பூசித்து மீத 12 கூடைகள். சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. குழந்தைக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஒரு பேரை ஜான் வச்சுட்டு ஒண்ணுமே படிச்சு கொடுக்கலன்னா, மோசஸ் பேரை வச்சுட்டு பைபிள் உள்ள பேரை வச்சுட்டு ஒண்ணுமே டீச் பண்ணனா அர்த்தம் இல்லாம போயிடும். இந்த சின்ன பிள்ளை சொல்லி நாகமான் வராரு. நாகமான் வந்த உடனே எலிசா ஒண்ணுமே செய்யல. ஐயா யோர்தான்ல போய் குளிக்கிட்டு வரணும்னு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. எங்க ஊர்ல இல்லாத குட்டை குளமா? வேலைக்காரர் சொல்றாரு, ஐயா இதை விட பெரிய காரியம் உங்களால செய்ய முடியும், உங்களை குளிக்க தானே சொன்னாரு, நீங்க சுத்தமாறு போய் குளிச்சுட்டு வந்த கையோட 7 முறை, அந்த வார்த்தைக்கு 7 தான், 7னா பூர்ணம், ஃபுல்னஸ். 7 முறை முழுகி எழுந்த உடனே அவருடைய சரீரம் குழந்தைய போல மாறிச்சு. கவனிங்க. ஆனா அந்த நாகமான் வரும்பொழுது தனக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதத்துக்கு பலனாக அந்த ஊழியக்காரனுக்கு ஏதாவது கொடுக்கணும் சொல்லி பொண்ணோட பொருளோட வராரு. பொண்ணோட பொருளோட வரும்பொழுது இவர் சொல்றாரு, இந்த காணிக்கை எனக்கு வேணாம், இதான் ஊழியக்காரன், கொஞ்சம் பிச்சு கொடு, உன் பிரச்சனை தீர்ந்துருன்னு சொல்லி கட்டளையிட்டுனாதான் எலியா கேட்கிறாரு. இந்த இடத்துல தேவ மனுஷன் சொல்றாரு, ஒரு ஊழியக்காரன் கேட்க தெரியணும், வேணான்னு சொல்ல தெரியும். அதான் தேவனுக்கு முன்பா நிக்கிற மனுஷன். யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட வாங்க கூடாதுன்னு தெரியும். என்ன நடந்தது? இத கேயாசி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, இவ்வளவு பெரிய வருமானம் வருத, ஆஸ்தி வருத, நம்ம எஜமான விட்டுட்டாருன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அந்த ரதத்தின் பிள்ளான்னு ஓடுறாரு. ஓடி போய் ஒரு பொய்ய சொல்லி, ஐயா வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கிறாங்க, எங்க எஜமான அனுப்பி விட்டாரு, நீங்க கொடுக்க வந்த பொருளையும் பொண்ணையும் கொடுங்கன்னு. இந்த வசனத்தை வாசி பாருங்க.
அது வாங்கிட்டு வந்த பிறகு 1-2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 24 வசனம். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர் கையிலிருந்து வாங்கி வீட்டுல வைத்து அதை மனுஷரை அனுப்பி விட்டான். அந்த மனுஷரை அனுப்பி விட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். அடுத்த வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையோ? பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரத்தை ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டத்திலும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரன் வாங்குறதுக்கு இது காலமா? தேவன் ஆயத்தம் பண்ணல. கண் காணும் இல்லை, காது கேட்கும் இருதயத்தில் தோன்றும் இல்லை. நான் செய்யறது தப்பு, நான் போகிற பாதை தவறு, என் எஜமான் வாங்காத ஒரு பணத்தை நான் வாங்க போறேன்னு அப்படின்னு இதயத்துல தோன்றல. பார்த்தீங்களா? இதே போலதான் சவுலும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை போய் பாருங்க. அது முதல் கொண்டு சவுல் காய்மகாரமாய் பார்க்க ஆரம்பிச்சாரு. யார? தாவீத. ஒரு ஆள் மேல வெறுப்பு வருது, கோபம் வருது, என் இடத்தை பறிச்சுக்குவான்ற இடத்துல அந்த சவுல் வரும்பொழுது இருதயத்துல இது தவறுன்னு தோன்றதே இல்லை. பார்த்தீங்களா? இதான் மனசாட்சியில சூழ்நிலை போயிரு. எந்த ஒரு விஷயத்தையும் பிசிக்கலா மாத்த பார்க்காதீங்க. கண் காணவும் இல்லை, காது கேட்கும் இல்லை, இருதயத்துல தோன்றவும் இல்லை. எங்களுக்கோ தேவன் தம்முடைய ஆவினால் வெளிப்படுத்தினார். உங்களுக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெலம் இருக்குது. பணத்தை மட்டும் பார்க்காதீங்க. பணப்பத்துல பாதிப்பு வரும்போது படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே ஒருத்தர் இருக்கிறார். இந்த அனுபவத்துல ஸ்பிரிச்சுவலா பாருங்க. பணத்தினால மனசு பாதிக்கப்பட்டு உங்க கணவன் மனைவி உறவுல பாதிக்கப்பட்டு சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. சரியான பார்வை கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரியான சத்தத்தை கேளுங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில எனக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். நான் வேணா குரூப்ல ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறேன், நீங்க தாராளமா கேளுங்க. கடந்த வியாழக்கிழமை என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் மன உளைச்சலாகி அதை வெளியே சொல்ல முடியாம அப்படியே அடக்கி வச்சிருந்தேன். நான் மதுரையில இருந்து எனக்கு தெரிஞ்சவங்க 2 நாள் முன்னுக்குதான் சாமினியை ஏத்திட்டு வரும்போது அவங்க 2 பேருக்குள்ள தொடர்பு இருக்கு நான் கேட்டேன். இல்லப்பா அப்பப்ப பேசுவோம்பா, நான் ரொம்ப நாளாச்சுன்னு. அவங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 44வது வசனத்தை நான் என்ன கடந்து போகிறனும் அவங்க ஒரு வாய்ஸ் நோட் போட்டாங்க. மாஸ்டர், காலையில ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உங்களை காமிச்சாரு, இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. You going through some problem. எனக்கு சொல்றாங்க, என்னால அழுவ அடக்க முடியல. நான் நேரா கால் பண்ணிட்டேன். அந்த வாய்ஸ் நோட கேட்டேன்னு நேரா கால் பண்ண எடுத்தாங்க. அம்மா, எப்படிமா உங்களுக்கு தெரியுது? நான் இங்க இருக்கிற மலேசியாவில், அவங்க தமிழ்நாட்டுல மதுரையில இருக்கிறாங்க. ஆண்டவர் என் மேல அக்கறை கொண்டு இந்த பையப்புள்ள தளர்ந்து போயிருக்கிறான், இந்த பையப்புள்ள உடஞ்சு போயிருக்கிறான், இந்த பையப்புள்ளனுக்கு என்ன தீர்மானம் எடுக்குன்னு தெரியலாம அவங்க எக்கௌண்டா சொல்றாங்க. இன்னைக்கு காலைல கூட அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு நான் ஜெபம் பண்ணி, என் மேல அவ்வளவு அன்பு. என் மனைவிட்ட நான் இதை சொல்ல முடியாது, என் பையன்கிட்ட போய் சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில என் ஆண்டவர் என்னுடைய மனசு ஆறுதல் படுத்துவதற்கு எங்கேயோ ஒரு மூலையில ஜெபிக்கிற ஒரு பெண்ணுகிட்ட வெளிப்படுத்துவாருன்னா, பீட்டர், ஏரன் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றான், விவாகர் பிரதர், உங்க மனசுல இருக்கிறத, உங்களுக்கு வேண்டிய ஆறுதல, உங்களுக்கு வேண்டிய தேவைய கொடுக்கிற ஒரு தேவன் ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு. போய் சொல்லு, யோவான், நான் இன்னும் மறிக்கல, ஆதாளத்துக்கும் மரணத்துக்கும் தரவுக்கோள் ஏண்டுதான் இருக்குது. நான் தான் ஆதி மந்தமா இருக்கிறேன், நான் தான் அல்பாவும் ஒமேகாவாமா இருக்கிறேன்.
மரித்தேன், சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன். போய் சபைக்கு சொல்லு, 7 சபைகளுக்கு சொல்லு, சபையை நான் பொன் குத்து வழக்காம பாக்குறேன், சபையை நான் தங்கம் போல பாக்குறேன். தங்கம் என்ன தெரியுமா? விலையேறப்பட்டது. நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் விலையேறப்பட்டவர்கள். ஆனா நம்ம பார்வையில பழுது இருக்குது, நம்முடைய காதுல பழுது இருக்குது, நம்முடைய இருதயத்துல பழுது இருக்குது. நம்ம எதுவுமே ஸ்பிரிச்சுவலா பார்க்க மாட்டோம். மன்னிக்க சொன்னா மன்னிக்க மாட்டோம், ஒப்புருவாக சொன்னா ஒப்புருவாக மாட்டோம். அதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். அப்படி என்னங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு. அப்ப எபிரேயர் 12:3 சொல்லுது, பாவிகளால் வந்த விபரீதங்களை சகிச்ச அவரை நினைச்சு கொள்ளுங்கன்றாரு. நீங்க அவமானப்படுற இடத்துல ஏன் அவரை நினைக்க மாட்டீங்க? நீங்க வெட்கப்படுத்துற இடத்துல ஏன் அவரை நினைக்க மாட்டீங்க? இன்னைக்கெல்லாம் மற்ற சமயத்தார் அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கு சாரி கட்டி அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அழகுபடுத்துவாங்க. ஆனா என் ஆண்டவர் அசிங்கப்பட்டார்ல, அடிக்கப்பட்டார்ல, சொந்த அம்மா முன்னுக்கு நிர்வாணமாக 33 வயசுல நேக்கட்டா நின்னார. நேக்கட்டா ஆக்குனது யாரு? இசாசு, ஆதாம், ஏவா. அந்த நேக்கட்னஸ் மூடுனது யாரு? தகப்பனாகிய பிதா. நம்முடைய வெக்கத்தை, அவமானத்தை, நிர்வாணத்தை மூடுறதுக்கு இவர் நிர்வாணமானார. அது ஏங்க நினைக்க மாட்டீங்க? என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க. ஏன் தெரியுமா? இருதயத்துல ஸ்பிரிச்சுவலா எதுவுமே தோன்றல, மன்னிக்கணும் தோன்றல, ஒப்புருவாகணும் தோன்றல, சபைக்கு போகணும் தோன்றல. அதுதான் தேவன் மறைக்கப்பட்ட தெய்வீக ஞானத்தை, தேவன் வைத்திருக்க வெளிப்பாட நம்மளால பார்க்க முடியல. இந்த கேயாசி எதையோ நாடி ஓடுறான். என்னுடைய எஜமான், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அவரு வேணான்னு சொன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். நீ அந்த ரதத்தின் பின்னாடி போகும்போது உன் மனசு, உன் இருதயம் என்னோடு கூட இருக்கு. எங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ற, ஒரு தவறு செய்யும் பொழுது, ஐயோ எங்க அப்பா நெத்தி வேர்வை சிந்தி உழைக்கிறாரு, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்கள, அந்த மனநிலைமை வரவே இல்லையா? நீ செய்யறது தப்புன்னு தெரியும் தானே? ஏன் மனசாச்சு கடினமாயிடுச்சு. யாரும் செய்யாதையா நான் செஞ்சிடறேன். இதனால தாங்க நம்முடைய வாழ்க்கை, சொல்லி முடிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கை சின்னக்குள்ள இருந்துகிட்டு நம்ம சிறைப்பட்டவர்களாக, சிந்திக்க கூடாத சிந்தித்து, யோசிக்க கூடாதெல்லாம் யோசிச்சுட்டு, நம்மை நாமே வெறுத்து, நம்மளை சார்ந்திருக்கவே வெறுத்து, நம்முடைய சந்தோஷத்தை இழந்து, நம்மளை சார்ந்தக்கூடிய சந்தோஷத்தை இழந்து, என்னடா வாழ்க்கை. அது மட்டும் இல்ல தெரியுமா, மத்தவங்களை போய் சொல்லிடுவோம், தயவு செய்து கல்யாணம் மட்டும் பண்ணிடாத மச்சான், செத்துருடா நீனு, வேணாம், இப்படியே இருந்துரு. பிள்ளைங்கிட்ட போய் சொல்லுவோம். அன்னைக்கு ஒரு பிள்ளைகிட்ட கேக்குறேன், கல்யாணமே வேணாம், ஃப்ரீயா இருக்கிறேன், இப்பதான் நல்லா இருக்கிறேன். அப்ப மன்னிச்சு கொள்ளுங்க, தேவன் திருமணத்தை ஏற்படுத்துனதெல்லாம் அசிங்கமான காரியமா? ஏன்னா நீ எது ஒன்னோ பார்த்துட்டு காலம் பூரா ஒருத்தருக்கு அடிமைப்பட்ட மாரி வாழணும் அப்படின்ற ஒரு தவறான விதையை ஏதோ விதைச்சிருக்கிறாங்க. அதுவும் இருதயத்துல செடியா வளர்ந்து மரமா இருக்கிறதுனாலதான் அந்த வேற பிடுங்க முடியல. எங்க அம்மா பட்ட கஷ்டம் போதும், எங்க அம்மா அடி வாங்கி உதவாங்கினாங்க. இப்ப எங்க அம்மா மாரி நான் கஷ்டப்பட வேணாம், காலம் பூரா இப்படி இருந்துடும். அன்னை திரைசா போல அழைக்கப்பட்டால் நீங்க அப்படியே இருங்க. அப்படி ஒரு அழைப்பு இல்லாட்டினா, திருமணம் என்பது புனிதமானது, அது பரலோகத்திலிருந்து வந்தது, அது காட்ஸ் ஐடியா, காட்ஸ் பிளான். தெரியல, ஏன் நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு தெரியல. சிந்திக்கிறீங்களான்னு தெரியல. சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திங்க. என்னைக்காச்சும் ஆண்டவர் ஓடிபோல் வயசுல பேசியிருக்கிறாரா? என்கிட்ட பேசினாருங்க. ஒரு சாட்சி சொல்றேன். ஊழியத்தின் பாதையில கடந்து போகும் பொழுது நான் செய்யாத ஒரு குற்றத்தை செய்தேன்னு சொல்லி சபையில ஆரம்பத்துல, சபையை விட்டு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. இப்ப ஏரனும் தீமோத்தியும் சின்ன பையன். நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். என் மனசுல என்ன தோணுதுன்னா, தற்கொலை பண்ணிக்கலாம். ஒரு கடிதத்தை எழுதி வைத்து தற்கொலை, என் பிள்ளைய, மனைவியை யோசிக்கல, என் பிள்ளைங்களையும் யோசிக்கல, நான் நேர்மையானவன், உத்தமமானவன், ஆகவே நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. கவனிங்க. உடனே என் மனைவி, என்னோடு நெருங்கிய ஒரு நண்பர் ஊழியக்காரத்துல சொன்ன,
அவர் வந்து என் கூட கடைக்கு கூட்டு போய் பல தரம் இந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னோட கூட ஹால்லே படுத்துட்டார். அது மறக்க முடியாத சம்பவம். ஒருவேளை அவர் மறந்துருக்கலாம். அப்புறம் காலையில இருந்து இடையே நான் போறேன்டா பார்த்துக்கிட்டான்னு போறாரு. இப்ப என்னோட மனைவி வந்து 350 வெள்ளிக்கு தடிக்கா டீச்சரா வேலை செஞ்சாங்க. இந்த பாயு தாமான் பாயு மோட்டர்ல ஏறி உட்கார்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ லிசன் தி வாய்ஸ், ஆடிபிள் வாய்ஸ். ஒரு சத்தம் கேக்குது, எந்த மட்டும் நீ சவுலுக்காய் துக்கம் கொண்டிருப்பாய், போய் நீ தாவீது அபிஷேகம். இது சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசணும். அப்படியே கேட்கிறேன். அந்த வசனம் அப்படியே எனக்கு யாரும் காது வந்து பேசுற மாதிரி இருந்துச்சு. அண்டியை கொண்டு விட்டு இதே பாஜம் சர்ச்சில் இன்னைக்கு அந்த கட்டடத்துல வந்து நம்மளோட லோகா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, கேக் பிசினஸ் செய்யறாங்க. அந்த இடத்துல அந்த சர்ச்சா இருந்தது. அதில் உட்காந்து ஜெபிக்கிறோம், அழுகுறோம். ஆண்டு சொன்ன, எந்த மட்டும் நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, ஆண்டவரே எனக்கு நேரடியா பேச முடியுமா, ஒரு முறையாவது மறிக்கிறதுக்கு முன்பதாக நேரா உங்களை பார்க்க முடியுமா, அதெல்லாம் நான் ஜெபமா மாத்திருக்கேன். ஒரு குற்றம் பார்த்தல குறை சொல்ல, நம்ம அந்த ஸ்பிரிட் ரெலம்குள்ள ஆவிக்குரிய இடத்துல வரல. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எலியா பார்த்தது போல நம்ம கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்துல தோன்றவும் இல்லை. தேவன் நமக்கு ஆயத்த பண்ணினங்களை, மேலான காரியங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம் ஸ்பிரிச்சுவலா பார்க்கிற பார்வை, ஸ்பிரிச்சுவலா கேட்கிற காது, ஸ்பிரிச்சுவலா சிந்திக்கிற இருதயத்துக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வரும். இல்லாட்டினா வாழ்க்கை கசந்து போய் ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டான். போன வாரம் சொன்ன இயேசு ஸ்பிரிச்சுவலா பேசுறாரு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடித்தால் ஜீவன் இல்லைன்னு அவங்களுக்கு அது ஆவிக்குரிய காரியமா விளங்கல. அவரை விட்டு அநேகர் போயிட்டாங்க, அநேக விசேஷர் போயிட்டாங்க. இது ராங் டாக்டரின். தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு யூடியூப்ல நிறைய இடத்துல தயவு செய்து சொல்றேன், நிறைய டாக்டரின் பிழையா பேசுறாங்க. இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஃபாலோ மீ, அவளிதான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றது போல என்னை பின்பற்றுங்கள். உங்க அவசரத்துக்கு ஆபத்துக்கு உங்களுக்கு உங்க போதர் தான் ஓடி வருவாங்க. வேற எந்த ஊர்ல உள்ள ஊழியக்காரர்களும் உங்களுக்கு வரமாட்டாங்க. பீட்டரை பத்தி நீங்க என்ன வெளியே கேட்டாலும் சரி, என் மனைவி பத்தி என்ன வெளியே கேட்டாலும் சரி, என்கிட்ட வந்து கேளுங்க. 36 வயசு ஊழியத்துல 25 வருஷம் நெருங்கி பழகின என் நண்பனை குறித்து தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, அவர் தப்பான ஆளுன்னு சொல்லி. என்கிட்ட சொன்னவர் சொன்ன, எனக்கு அவரை பத்தி தெரியும், தைரியமா என்னோட ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா நீ யாருடைய சத்தத்தை கேட்கறது பாரு. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்க. ஏன் சொல்றார் யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடு. சவுல் மேய்ச்சது கழுத, தீர்க்க தரிசனமா சொல்றேன். தாவீது மேய்ச்சது ஆடு. கழுதிக்கும் ஆடுக்கும் வித்தியாசம் இருக்குது. காணாமல் போன கழுதியை தேடி வந்தவன் சவுல். உருவத்தை பார்த்து உயரத்தை பார்த்து ஜனங்கள் தேர்ந்தெடுத்தது சவுல். இருதயத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தாவீது. அதான் தவறு செய்யும் போதெல்லாம் தாவீதுக்கு மனம் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருந்தது. சவுல் பதவிதான். இந்த பதவிக்காக யார வேணா நான் பகைப்பேன், யார வேணா கொலை செய்வேன். அதான் கடைசியா அவர் என்ன தீர்மானிச்சாரோ அவரே தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிட்டார். பல முறை யூதாஸ் காரியத்துக்கிட்ட ஆண்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்பிங்களாங்க, கவனிங்க, ஆண்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. உட்காரும் போது ஒழுங்கா உட்காரு, பேசும்போது கவனமா இரு. கேட்கல. எங்க உட்கார்றோம், யாரோட உட்கார்றோம், எதுக்காக உட்கார்றோம். ஒரு அப்போஸ்தலன் நல்ல கிருபி இழந்துட்டார். கடவுளுக்கு அடுத்து உங்க அப்பா அம்மா சொல்றத கேளுங்க. கடவுளுக்கு அடுத்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம்னா உங்க அப்பா அம்மா தான்.
அங்க கேட்டுட்டு முடிவு எடுங்க. இருக்கிறீங்களா? கண் காணும் இல்லை, காது கேட்கும் இல்லை, இதயத்தில் தோன்றும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சத்தத்தை கேட்கிற அனுபவத்துல போங்க, தேவனை பார்க்கிற அனுபவத்துல போங்க. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் செபிக்கலாம்.